மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட மோட்டர் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து இமானுவேல் இருக்காரு. இமானுவேல் வந்து மெத்தட் ஸ்டடி அப்படின்ற ஒரு டாப்பிக்ல ப்ரீஸாக கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் வந்து நம்ம தொகுத்து வளர்ந்து வந்திருக்காரு. அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக சூப்பரான விஷயம். ஃபர்ஸ்ட் மோஷன் ஸ்டடி அப்படில என்ன சொல்றீங்க? மோஷன் ஸ்டடியில் பேலிஸ்டிக் மூவ்மெண்ட் பற்றி என்ன சொல்றீங்க? பேலிஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஃப்ரீ ஸ்விமிங் மூவ்மெண்ட். ஸோ மோஷன் ஸ்டடியில் பேலிஸ்டிக் மூவ்மெண்ட்னா ஃப்ரீ ஸ்விங்கிங் மூவ்மெண்ட் தான் பேலிஸ்டிக் மூவ்மெண்ட் சொல்கிறாங்க. அது 2019 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. மெத்தட் ஸ்டடி எதுக்காக பயன்படுத்துறாங்க? எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் மென், மெட்டீரியல் அண்ட் மிஷினரி. ஸோ மென், மெட்டீரியல், மெஷினரி இந்த மூணுத்தையும் வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து அதை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மெத்தட் ஸ்டடி. மெத்தட் ஸ்டடி ஸ்டார்ட் வித் எம், மென் எம், மெட்டீரியல் எம், மெஷினரி எம். 3M மென், மெஷினரி, மெட்டீரியல். ஆள் இருப்பான், ஆள் வந்து மெஷினை பார்ப்பான், மெஷினை பார்த்து மிஷினில் வந்து மெட்டீரியல் வைப்பான், அப்புறம் தான் ப்ராடக்ட் வரும். ஸோ வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து இந்த 3 பேரும் அவசியம்னால மென், மெட்டீரியல், மிஷின். மெத்தட் ஸ்டடினா என்ன சொல்கிறாங்க? Systematic investigation of the existing method of doing the job in order to develop and install an easy, rapid, efficient and effective procedure for doing the same job at a low cost. சேம் ஜாப் அட் லோ காஸ்ட்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேட் எதையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து நம்ம மாற்ற முடியும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேட் எக்ஸிஸ்டிங் மெத்தட், ஒரு எக்ஸிஸ்டிங் மெத்தடை சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறம் வந்து அதை வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக, சீக்கிரமாக, எஃபெக்டிவாக, எஃபிஷியண்ட்டாக செய்கிறது தான் வந்து மெத்தட் ஸ்டடி. அதை செய்யறதுக்கான ப்ரொசீஜர் தான் மெத்தட் ஸ்டடி. மெத்தட் ஸ்டடினா என்ன பண்ணுவாங்க? Examine the present method of work. ஸோ ப்ரெசன்ட் எக்ஸிஸ்டிங் மெத்தடை எக்ஸாமின் பண்ணுறது தான் வந்து மெத்தட் ஸ்டடி நோக்கம். மெத்தட் ஸ்டடியில் வந்து செஞ்சு முடிச்ச பிறகு நமக்கு என்ன ஆகும்? Optimize work process. ஸோ நம்ம செய்கிற வேலை வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு ஒர்க் ப்ராசஸாக மாறும். மெத்தட் ஸ்டடி ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்க? Select, record, examine, develop. செலக்ட், ரெக்கார்ட், எக்ஸாமின், டெவலப், இன்ஸ்டால், மெயின்டைன் சொல்லிட்டு 6 ப்ராசஸ் இருக்குது. ஸோ 6 வந்து 4 மட்டும் தான் சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் ஃபர்ஸ்ட் S3D அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மோஷன் அனாலிசிஸ்னா என்ன? Operation carried in time of individual motion of a worker. ஸோ இண்டிவிஜுவல் மோஷன் ஆஃப் த ஒர்க்கர், ஒவ்வொரு மோஷனாக அப்படியே பார்க்கறது தான் மோஷன் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. மைக்ரோ மோஷன் அனாலிசிஸ்னா Analysis of man work method by using a motion picture camera with a timing device in the field of view. ஸோ டைமிங் டிவைஸும் மோஷன் பிக்சர் கேமராவும் பயன்படுத்தி பண்ணால் அது வந்து மைக்ரோ மோஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஸ்டடியில் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியை தொகுத்து வழங்கின இமானுவேலை வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி கொள்வோம், போஸ்டிங் கிடைக்கும்னு வேண்டிக்கும்.